ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்னைக்கு நம்ம ஆரம்போட மினி சீரியஸ் அன்ஹெல்தி அப்சஷன் வென் யூ அப்சஸ் வித் யுவர் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டெப் டேடோட பார்ட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த எஃப்எஃப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காவோ? எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் மட்டும்தான் மென்டல்னு நினச்சேன். ஓகே, உங்களுக்கு இந்த எஃப்எஃப் படித்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லே உங்களோட காலேஜ் தான் காட்டுறாங்க. நீங்கள் வந்து ஜூனோட வீட்டுக்கு போயிட்டு வந்து இப்போயோட 1 வீக் ஆகிடுச்சு. ஜூன் இன்றைக்கி கூட்டிகிட்டு போடா, இன்றைக்கி ஈவினிங் உன் வீட்டுக்கு போகலாம். என்ன எதுக்குடி அங்கே வந்து என்னடி பண்ண போகிற? ஜூன், ஆன்ட்டி என்னை கூப்பிட்டுட்ருக்காங்கடா, ஆன்ட்டி என்னை மிஸ் பண்ணுறாங்களாம். ஏன் உன்கிட்ட சொன்னாங்களா? ஆமாம், எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஆன்ட்டி என்னை மிஸ் பண்ணுறாங்களாம். நானும் ஆன்ட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜூன். இன்னைக்கு ஈவினிங் போகலாமா? என்னை கூட்டிகிட்டு போறியா? ஏன்டா என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன்ற? எதுக்கு? ஏன் வரணும்? அதான் வந்த வேலை முடிஞ்சதில்ல, திரும்ப எதுக்குடி என் வீட்டுக்கு வரணும் நீ? ஜூன், ஓ அப்படி உனக்கு தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட. வயன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. அடிக்கடி என் வீட்டுக்கு வந்தால் என் வீட்டில் டவுட் வரும்டி. அதெல்லாம் வராது. டவுட் வராத மாதிரி எனக்கு நடந்துக்கு தெரியும். பார்க்கலாம், போய் உக்காரு. அப்படிங்க அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய், ப்ரொஃபஸர் ஜின் வராரு, எல்லாம் மூட்டு உட்காருங்க. இது சார் வராரா? ஏய் இந்திரி, போடி உன் பிளேஸ்க்கு. முடியாது. என்ன முடியாது? வாட் த ஃபக் ஆர் யூ டூயிங் வயன்? இதுக்காக சார் வந்துட்டுருக்காரு. எந்திரிடி, சீக்கிரம் போடி. என்னை ஈவினிங் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நான் போகிறேன். வயன், என்ன பிளாக்மெயிலா? மூட்டை எந்திரிச்சிரு. இப்போ நான் டென்ஷன் ஆகிடுவேன். டென்ஷன் ஆகுடா. ஐயோ சரி, கூப்பிட்டு போய் தொலைகிறேன். எந்திரிச்சு போ. அப்போ நீங்களும் டக்குன்னு எந்திரிச்சு வந்து உங்கள் பிளேஸில் உட்காந்துட்டீங்க. கரெக்டாக ஜென்னு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவர் என்ட்ரான நெக்ஸ்ட்டு செகண்டே உங்களே தான் டர்ன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மினுவோட காதில் வந்துட்டாரு சொல்லு பார்ட்டி. எல்லாம் உனக்காக தான். அப்படிங்க அவளை வியாடாக பார்த்துட்டு அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ நம்மளோட ஜின் சாரும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஜின் சாரையே பார்த்துட்ருக்கீங்க. ஓ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல. அவரோட செரி ஸ்மைல் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டோட ஆளை சைட் அடிக்கக்கூடாது. இல்லை வயன், மூடிட்டு உட்காருடி. சார் நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு. நம்மளை இல்லடி உன்னை. வயன், வாட் ஆர் யூ டூயிங்? சார் நத்திங். வாட் நத்திங்? ஆல்வேஸ் யூ ஆர் டாக்கிங் இன் மை கிளாஸ். யூ irresponsible idiot. ஜஸ்ட் ஸ்டாண்ட் till my class end. ஓகே சார். அப்போ நீங்கள் மினுவை பார்த்து முறைக்கிறீங்க. அவள் லைட்டாக உங்களை பார்த்து சிரிக்கிறா. அவ்வளோதான், உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சி. அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே உங்களோட கிளாஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் நீங்கள் ஜூனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் வரான். அப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் லைட்டாக அவனோட ஹெட்டை ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே உங்கள் கிட்ட வரான். இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. ஆனாலும் எல்லாம் மாரி போகிறீங்கடா நீங்கள். ப்ளஷ் வேறு. தூ, வந்து வண்டியை எடு. என்ன ஜூன், வயனை பார்த்து இப்படி ப்ளஷ் பண்ணிகிட்ருக்க? என்னடி பண்ண? பச்சை குழந்தைய? எது இவன் பச்சை குழந்த? நீ பார்த்த பின்ன இப்படி ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கான். நீ என்னமோ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவனை திட்டிகிட்ருக்க. அவன் என்னமோ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இப்படி ஷை ஆகிட்டுருக்கான். அப்போ நீங்கள் வாங்கி ஜூனோட காலிலே ஒரு மிதி விட்றீங்க. அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிறான். ஏய் என்ன? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். ஒன்றும் இல்லை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. மூஞ்சியை பாரு, நீயே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவ. அவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து சொல்கிறதே வேணாம். நீ பண்ணுறதை பார்த்தாவே எல்லாருக்கும் டவுட் வந்துடும். அவங்க இங்கே வந்தாங்கன்னு எனக்கு என்னடி தெரியும்? சரி, அதை விடு. சொல்லு, உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏன் 6 years டிஃப்ரெண்ட்? எதுக்குடி அதையவே கேட்டுட்ருக்க? சொல்லுடா. நீ சொல்லிவிட்டு நான் கேட்க மாட்டேன்ல. சரி, சொல்லி தொலைகிறேன். என் அம்மாவும் என்னோடய பயாலஜிக்கல் டேடும் ரொம்ப வருஷம் லவ் பண்ணாங்களாம். அவங்களோட லவ்க்கு என் அம்மாவோட வீட்டில் அப்போஸ் பண்ணாங்களாம். இருந்தாலும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம்.
2 பேரும் மேரேஜ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் 3 மந்த்லேயே என் டேட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராம். அதனால என் அம்மா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா. என்ன, என் அம்மாவோட வயிற்றில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேனா. அதனால என் அம்மாவை பார்க்க வர எல்லாரும் ரொம்பவே சேடாக பேசி என் அம்மாவை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தாங்களாம். அப்புறமா என் அம்மாவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அதனால என் அம்மா கிட்டே சொன்னாங்களாம் திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதனால என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் என் அம்மாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் அம்மாவோட கசின் தான் என்னோட இப்போ இருக்க ஸ்டெப் டேட், அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்களாம். என் அம்மா சுத்தமாக ஒத்துக்கவே இல்லையாம். என்னோட 6 இயர்ஸ் சின்னவனை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டாங்களாம். இருந்தாலும் அவங்கெல்லாம் நீ இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் எங்கள் கூடயே இருப்ப, நான் அவனை சேஃபாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என் டேடுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்களாம். அப்படியா? ஆமாம், உன் டேட் எப்படி அவரோட 6 இயர்ஸ் பெரியவங்களை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க? அதுவா, அது என் டேடும் என் அம்மாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாம். என் டேடுக்கு என் அம்மானா ரொம்ப பிடிக்குமா. எப்போவும் நூனான்னு என் அம்மா பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்களாம். அதனால அவங்கள மேரேஜ் பண்ணிக்க சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அவரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம். இதில் லவ்ன்ற ஒரு வேர்டே இல்லையே. அதை பற்றி எனக்கு என்னடி தெரியும். இதுதாண்டி அவங்களோட லவ் மேரேஜ், அவங்களோட மேரேஜ் ஸ்டோரி. இவ்வளோ ஒரு கேவலமான மேரேஜ் ஸ்டோரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைடா. ஏய் என்ன? இல்லை ரொம்ப நல்ல ஸ்டோரி, நல்லா இருக்கு. என்ன இருந்தாலும் உனக்கு வாய் அதிகம்டி. சரி, அதனால என்ன, அவங்க 2 பேரும் இப்போ ஹாப்பியாக தானே இருக்காங்க, அதானே நம்மளுக்கு முக்கியம். இல்லை ஜூன், மூடிட்டு உட்கார். என்ன டென்ஷன் பண்ணுற நீ? அதுக்கு தான் நான் அவங்ககிட்ட இந்த ஸ்டோரியை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். எப்பயாவது சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சாஞ்சி அப்படியே படுக்கிறீங்க, அவனை அப்படியே ஹக் பண்ணுறீங்க. உன் கையை எடுறி. ஏய், ஹக் கூட பண்ணக்கூடாதாடா? என்னடா பாய் ஃப்ரெண்ட் நீ எல்லாம்? என்ன ஜூன், உன் வீட்டில் நம்ம 2 பேரை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ? அதாண்டி எனக்கும் தெரியல வயன். நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தாண்டி என்னை காப்பாற்றணும். சரி, உன் டேடியை கரெக்ட் பண்ணிட்டா ஈஸியாகிடும்ல? என்ன? அது உன் டேடியை பேசி உன் மேட்ரிக்கு கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல வந்தேன். என் டேடிலாம் அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் ஆக மாட்டார் வயன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், பார்த்தாலே தெரியுது. இப்படியே பேசிட்டே 2 பேரும் ஜூனோட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்கு அங்கே போய் நிற்கும் போதே எக்ஸைட்டடாக இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக. நீங்களும் ஃபைனலி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஏய் வாடி. 2 பேரும் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஹாய் வயன், ஐ மிஸ் யூ அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்களும் மிஸ் யூ ஆண்டி அப்படின்னு சொல்லி போய் அவங்க ஹக் பண்ணுறீங்க. ஆண்டி, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸை ரோல் பண்ணி தேடுறீங்க. என்னடா இவளை கூட்டிகிட்டு வரத்துக்கு இத்தனை நாள்? உனக்கு 10 days ஆகிடுச்சி நான் வயனை பார்த்து. இன்றைக்கி நைட் நீ இங்கே தான் தங்கணும். மை ப்ளஷர் ஆண்டி. இல்லை அவளை அவங்க அம்மா தேடுவாங்கம்மா. என்ன? ஏய் மூட்டிருடி, அவளை அவங்க அம்மா தேடுவாங்கம்மா. நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அப்புறம் அவங்க என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான். ஓகே, அப்போ நீ நாளைக்கு சொல்லிட்டு வந்துரு. கண்டிப்பாக நீ வீட்டில் ஸ்டே பண்ணணும். என்ன நாளைக்குமா? ஓகே ஆண்டி. என்ன நாளைக்குமா? ஆமாடா, உன்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல வயன், நாளைக்கு இவனோட பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஏன் உங்கள் 2 பேருக்கும் ஞாபகம் இல்லையா இவனோட பர்த்டே? ஆமாம்ல, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஜூன். அப்போ அவங்க காலை லைட்டாக மிதிக்கிறான், அப்போ நீங்கள் அவனை பார்த்து மறைக்கிறீங்க. தேங்க்யூ வயன். சரி வா உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன், எந்திரி போய் காஃபி போட்டு வாங்க 2 பேருக்கும்.
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு உங்களை மறைச்சிட்டே போகிறான். நீங்களும் அவங்க அம்மா கூட உட்காந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வாசலே பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி, காஃபி சூப்பராக இருக்குது. தேங்க்யூ வயன். வயன் டைம் ஆயிடுச்சுடி, நம்ம கிளம்புவோமா? இல்லைடா, இன்னொரு 1/2 இருக்கலாம். என்ன? ஏய் என்ன நீ அவளை கூட்டிகிட்டு போகிறதுலே இருக்க? இன்னொரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். ஓகே ஆண்டி. ஆண்டி அங்கிள் இல்லையா? அவன் இன்னும் டியூட்டியிலேருந்து வரலம்மா. இன்னொரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். இன்னும் 1 ஹவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் ஜூனை பார்க்குறீங்க. அவன் உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கான். இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கலாமா ஜூன்? அங்கிள் வந்தோடனே பார்த்துட்டு போகலாமா? என்ன? வேணாம், உங்களே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணிட்டு போகிறான். ஏய் ஏன்டா அவளை அப்படி பிடிச்சிட்டு போகிற? அம்மா சும்மாம்மா, நாங்கள் ஒரு ரகசியம் பேசணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. ஏய் வயன் என்னடி பண்ணுற? என் அப்பா வரத்துக்குள்ளே எஸ்கேப் ஆகிடின்னா திரும்பவும் நீ இங்கே 1 ஹவர் வெயிட் பண்ணுறியா? எதுக்காக வெயிட் பண்ணுற? ஏய் அங்கிளை பார்க்காம போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குண்டா, அதனால தான். வயன் ஒன்று 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஏன்டி இப்படி ஓவராக நடித்து என் உயிரை வாங்குற? என் அப்பா வரத்துக்குள்ளே தயவு செஞ்சு வந்துரு வயன். ஏன் ஜூன், எதுக்காக இப்படி பயப்படுற? என்னோடய நடிப்பில் சந்தேகப்படுறியா என்ன? உன்னோட நடிப்பிலலாம் சந்தேகப்படல. என் அப்பா ரொம்ப கிரிமினல் மைண்டு. அவர் பார்க்குறதுலே ஒரு மனுஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். உன் மூஞ்சியை ஊற்று 2 நிமிஷம் பார்த்தாரே, கண்டிப்பாக அவர் கண்டுபிடிச்சிருவார். என்ன என் மூஞ்சியை ஊற்று பார்ப்பாரா? உத்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏக இப்படி தேவையில்லாமல் வெக்கப்பட்டுட்ருக்க? வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுறான். அப்போது வெளியே ஒரு காரோட சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், ஜீவனோட ஐஸ் வைட் ஆகுது. நீங்கள் அவனை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறீங்க. போச்சு என் டாடி வந்துட்டாருடி. ஹை அங்கிள் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக லிவிங் ஏரியாவுக்கு ஓடுறீங்க. அவன் தலையில் அடிச்சிட்டு வரான். அப்போது ஆரம் வந்து அவரோட யூனிஃபார்மில் இருக்கார். அவர் மாசாக உள்ளே என்ட்ராகிறாரு. நீங்கள் அவரை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. அவரும் அவரோட போலீஸ் யூனிஃபார்மில் பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங்காக இருக்கார். வாவ், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். யாரை பார்த்தும் எனக்கு என்னோடய ஸ்டமக்கில் இப்படி பட்டர்ஃப்ளைஸ் பறந்ததில்லை. அங்கிள் உங்ககிட்ட என்ன வச்சுருக்கீங்க? உங்களை பார்க்குறதுக்காக நான் இத்தனை நாளாக தவிச்சிட்டு இருந்தேன். ஏய் ஹாய் வயன். ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஐம் குட். ஓ என்ன சர்ப்ரைஸ் விசிட்? ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா ஆண்டியும் உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு போய் கவுச்சில் உட்கார்றாரு. அப்போது ஜூனோட அம்மா வந்து ஜூன் போ தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஆண்டி நான் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. அப்போ நீங்களும் ஃபாஸ்ட்டாக கிச்சனுக்குள்ளே போய் ஆரம்க்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரோட ஐஸே பார்த்துட்டு அவர்கிட்ட கிளாஸை கொடுக்குறீங்க. அவரும் வாங்கி குடிக்கிறாரு. தேங்க்யூ. அங்கிள் நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா? நோ மென்ஷன், வேணாம். அங்கிள் நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் ப்ளீஸ். ஆரம் அவள் தான் சொல்கிறாள்ல காஃபி குடி. ஓகே. அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சி கிச்சனுக்குள்ளே ஓடுறீங்க. அப்போ ஜூன் உங்கள் பின்னாடியே வரான். எருமை என்னடி பண்ணிகிட்ருக்க? நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கு வயன். ஏண்டி என் மானத்தை வாங்குற? ஏய் நான் என்ன ஒன்று அசிங்கமாக பண்ணுறேன்? நான் அங்கிளுக்கு காஃபி தானே போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீ பண்ணுறது என்னமோ எனக்கு வலிகிற மாதிரியே இருக்குது. எதுக்காக இப்படி வளைஞ்சிட்ருக்க? ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இப்படி ஆக்ட் பண்ண மாட்டா. திரும்ப சொல்கிறேன், உன்னை 10 ரூபாய்க்கு நடிக்க சொல்கிறேன். ஓவராக நடித்து என்னை மாட்டி விட்ருவான்னு நினைக்கிறேன். நீ கொடுக்குற ஆக்டிங்லேயே அவங்களுக்கு டவுட் வந்துடும். ஜூன் நீ இப்போ கத்திரியே, இதில் தான் நீ மாட்ட போகிற. சிரிக்காதடி, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏய் ஒழுங்கு அந்த காஃபி பொடி எங்கே இருக்குன்னு எடுத்துக்கொடுறா. ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணு. அன்றைக்கி என் டேட் சொன்னேன்,
இப்போ என்னடி பண்ணிகிட்ருக்க? ஏய் ஏட்ரா, எனக்கு நர்வஸாக இருக்குது. எதுக்குடி நர்வஸாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. சரி கொடு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். என்ன, நீ எடுத்துகிட்டு போறியா? நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நான் அவ்வளோ காஃபி போட்டேன்னா என்ன? நகருடா அப்படி சொல்லி அவனை புஷ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறா இவ? என்ன தான் ட்ரை பண்ணுறான்னு தெரியலையே. ஒரு வேளை ஏதாவது மாஸ்டர் பிளான் போடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே நின்று புலம்பிகிட்டே இருக்கான். நீங்களும் காஃபி கப்போட வெளியே வரீங்க. பார்த்தா அங்கே ஆரம்படி தான் தனியாக உட்காந்து அவரோட மொபைலை பார்த்துட்ருக்காரு. வா, அங்கிள் மட்டும் தான் தனியாக இருக்காரா? அங்கிள் காஃபி. ஓ தேங்க்யூ. அப்போ அவரும் காஃபி எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அவர் ஆப்போசிட்டில் போய் உக்காந்துட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு 2 சிப் பண்ணிவிட்டு ஹெட்டப் பண்ணி உங்களை பார்க்குறாரு. என்ன? ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் அந்த யூனிஃபார்மில் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாரு. ஹவ் அங்கிள், உங்களோட ஸ்மைல் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் கன்னத்தில் விழுகிற குழியில் நான் விழுந்து காணாமல் போயிட்டேன். ஓ, என்ன ட்ரை பண்ணுற என்கிட்ட? ஓ, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் உங்ககிட்ட ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு? நல்லாவே தெரியுது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அங்கிள், நான் டைரெக்டாக சொல்லவா இல்லை சுற்றி வளைச்சி சொல்லவா? டைரெக்டாகவே சொல்லு. அங்கிள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன மீனிங் கேட்குறீங்க? இல்லை, எனக்கு புரியல. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. அங்கிள், இப்போ எதுக்காக நீங்கள் சவுண்ட் போடுறீங்க? நான் மெதுவாக தானே பேசிகிட்ருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போல்ல, உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லே. அப்போ ஆரம் வந்து உங்களை ஷார்ப் லுக் விடுறாரு. நீங்கள் அவரோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி சின்ன ஸ்மைலோட. ஆனால் அவர் உங்களே ஒரு மாதிரி டார்க் ஐஸில் பார்த்துட்ருக்காரு. ஓ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? ஆண்டி, காஃபி குடிச்சிட்டியா? நல்லா இருக்கா அவள் போட்ட காஃபி? நல்லாவே இல்லை. ஆரம், அதை இப்படி தான் அவள் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவியா? அவள் உனக்காக எவ்வளோ ஆசையாக போட்டுட்டு வந்து கொடுத்துருக்கா. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? சில விஷயங்களை இப்போவே சொல்லிடுறது தான் நல்லது. அப்போ தானே அவள் தெரிஞ்சுப்பா அவள் பண்ணது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு. அங்கிள், இப்போ வேணால் உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம், பட் சோன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஐ கேன், அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மிட் பண்ணுறாரு. இப்போவே 2 பேரும் இப்படி எளியும் புண்ணியமாக இருக்கீங்களே, மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அப்படிங்க உங்கள் ஆண்டியை பார்த்து சிரிக்கிறீங்க. ஏய் வயன், போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அப்படிங்க ஆரம்போட ஐஸே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஆண்டி பாய். பாய் டியர் அப்படி சொல்லிவிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்படிங்க அவங்கள ஹக் பண்ணிட்டும் நீங்கள் அவங்க பின்னாடி இருக்க ஆரமே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் சோஃபா மேலே கால் போட்டுட்டு உங்களை கொல்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படிங்க அவரை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. அங்கிள் பாய். அப்புறம் நீங்களும் ஜூனும் அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்கள் பைக்கில் போகும்போது ஜூனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டே போகிறீங்க. வயன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எதுக்காக நீ என் அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏன் மீட் பண்ணக்கூடாதா என்ன? இல்லடி, அவரோட ஃபேஸை பார்த்தா எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். அவர் உன்னையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்தார், கவனிச்சியா இல்லையா? கவனித்தேன். ஏண்டி இப்படி பண்ணுற? என்னை மாட்டி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஜூன், கொஞ்சம் அமைதியாக வரியா? ஒரு சில விஷயங்களை
உன்னால தான் சொல்ல முடியல. அதை என்னையாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தள்ளி போட்டுகிட்டே போக போகிற? இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். அப்புறம் உன் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, உன் அம்மாவும் உன்னை டவுட் பட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஒயின், ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரமோன்னு தோணுது. என் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அவர் இந்த உண்மை தெரிஞ்சால் எப்படி பிஹேவ் பண்ணுவார், எப்படி இதை எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்காக தான் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க வயன். எனக்காக தான் அவங்களோட லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன? அவங்க 2 பேரும் எனக்காக தான் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஜூன், என்ன சொல்கிற? அப்போது அவங்க 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லையா? அது என்னமோ எனக்கு தெரியல வயன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் நினைக்கிறேன். பட் எனக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு தெரியாது. அதானே, ஏன் உனக்குன்னு ஒரு சிப்ளிங்ஸே இல்லை? நீ அவங்கக்கிட்ட கேட்கலையா உனக்கு ஒரு பாப்பா இல்லைன்னா தம்பி வேணும்னு சொல்லி? அப்போ அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். எதுக்குடா லூஸ் மாதிரி சிரிக்கிற? இப்படி தான் நானும் சின்ன வயசில் என் அம்மாக்கிட்டேயும் என் அப்பாக்கிட்டேயும் எனக்கு ஒரு சிப்ளிங் வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்னை துரத்தி அடித்தாங்கடி. என்னது, துரத்தி அடித்தாங்களா? எதுக்குடா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, உனக்கு சிப்ளிங்ஸ்லாம் இருக்காது, நீ மட்டும்தானே. ஆனாலும் நான் கேட்காம அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் துரத்தி அடிக்காமல் பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? அப்போ உனக்கு சின்ன வயசுலேருந்தே மூளை கம்மி தானா? என்ன? சாரிடா, தெரியாமல் உண்மையை சொல்லிட்டேன். உனக்கு திமிருடி. இருந்தாலும் உன்னை போய் நான் கேர்ள் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ண கூப்பிட்டேன் பாரு. என் புத்தி எதால் அடிக்கணும்னு தெரியல. என்னை கூப்பிட்டேன்னு சந்தோஷப்படுறா. வேற எவ்வளவு வந்திருந்தா இந்நேரம் உன் பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகிருக்கும். சரி, நாளைக்கு என் பர்த்டே பார்ட்டிக்கு மறக்காமல் வந்துடுடி. அங்கேயும் வந்து இதே மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக ஆக்ட் பண்ணுவாயன். கொஞ்சம் ஷையாக இருக்க மாதிரி, ஒரு ஷை கேர்ள் மாதிரி நடந்துக்கடி. அப்போ தானே அவங்களுக்கு டவுட் வராது. நீ பாட்டு முந்திரி கோட்டை மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும். எல்லாம் எனக்கு தெரியும், ஸ்டாப் பண்ண வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே இறங்குறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே பாய். ஜூன், நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? என்னடி? நீ பார்க்க லைட்டாக அவன் அப்பா மாதிரியே இருக்கடா. என்ன? ஆமாடா, என்ன இருந்தாலும் நீ பார்க்க உன் அப்பா மாதிரியே தான் இருக்க. அதே ஃபேஸ் கட், அதே ட்ராகன் ஐஸ், அதே டிம்பிள் ஸ்மைல். கண்டிப்பாக உங்களை ட்வின்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கிறான் பாரு, அதே டிம்பிள் ஸ்மைல். ஆனால் பயாலஜிக்கல் டேட் இல்லைன்னு சொல்கிறல்ல, அதுதான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டர்ன் பண்ணி உள்ளே போகிறீங்க. அவனும் சிரிச்சிட்டே போகிறான். அப்புறம் நீங்களும் எதையும் நினச்சி சிரிச்சிட்டே உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு உங்களோட பேக்கில் கலட்டி போடுறீங்க. எப்படியோ என்னோடய ஹேண்ட்ஸமான பார்த்தாச்சு. என்னையா வச்சுருக்க உங்ககிட்ட? யார்கிட்டையும் வராத ஃபீல் எனக்கு ஏன் உன்னை பார்த்து வரணும்? ஆனால் நீ என்னோட வயசில் ரொம்ப பெரியவனாக இருக்க. இட்ஸ் ஓகே. லவ்வில் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லுவாங்களே, அது என்னோடய ஸ்டோரியில் உண்மையாயிடுச்சு. அங்கிள், நான் போட்ட காஃபி நல்லா இல்லைன்னு சொன்னீங்களே. இன்னும் கொஞ்ச நாள் நான் போட்ட காஃபி மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உங்களை அடிக்ட் ஆக்குறேன். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறீங்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ஆஸ் யூஷுவல் உங்களோட இன்னர்ஸோடு போய் பெட்டில் விழுகுறீங்க. அப்படியே நீங்கள் ஆரம்ப பற்றி யோசிச்சுட்டே படுக்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த பார்ட்டி டைமும் வருது. நீங்கள் வந்து உங்கள் ரூமில் ரொம்ப எக்ஸைட்டடாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் பாடியில் பர்ஃப்யூம்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்கள் மேலே வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அந்த ட்ரெஸ் வந்து உங்களோட நீஸுக்கு மேலே வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் உங்கள் தைஸ் மட்டும் தான் கவர் ஆகும். அப்படி ஒட்ட ஒரு ட்ரெஸ்ஸு. நீங்கள் அதை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஹவ், இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க. அதுவும் பர்ஃபெக்டாக உங்களோட கர்வ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுது. வேணால் இந்த தம்ப்நெயிலில் இருக்க ட்ரெஸ்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. வாவ்,
ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்களை ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு உங்களோட ஹீல்ஸை போட்டுட்டு கீழே வேகமாக போகிறீங்க. அப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் எவ்வளோ நேரம்? ஏய் என்னடி இது? மை காட் வயன், செம்மையாக இருக்க. பார்ட்டி வீட்டில் நடக்குதா இல்லை ஏதாவது பப்பில் நடக்குதா? அதுக்கு எதுக்கடி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? ஏய் நல்லா இருக்கா இல்லையா? செம்மையாக இருக்க வயன், செம்ம செக்ஸியாக இருக்க. அப்படியா, இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த காரில் போய் ஏறுறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக ஜியூனோட பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கீங்க. ஏண்டி ஒரு பாய் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு இவ்வளோ லேட்டாவா வருவ? கொஞ்சம் கூட அறிவே இல்லடி உனக்கு. ஏய் அழகாக ரெடி ஆகணும்ல, அதனால தானே லேட். ஆமாம் தானே வயன்? ஃபைனலி நீங்கள் ஜூனோட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. அங்கே தான் பார்ட்டி நடக்குது. அந்த வீடை ஃபுல்லு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்தே ஒரு லைட் செட்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டே உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உங்களோட ஐஸ் வந்து ஆரம்ப தேடுது. உங்களால் எங்கேயுமே அவரை கண்டே பிடிக்க முடியல. ஃபைனலி இங்கே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. வயன் வா வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆண்டி உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. மை காட், இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குமா? தேங்க்யூ ஆண்டி. இவ தான் ஜூனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அழகாக இருக்கால? என்ன ஜூனோட கேர்ள் ஃப்ரெண்டா? எப்போ இருந்து? அவங்க 2 பேரும் 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியாம்மா? ஆமாம் ஆண்டி, நாங்கள் 2 பேரும் 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. வா வா, உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஜூன் வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்கான். உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்தோன்னே அவனோட ஐஸ் வைட் ஆகுது. ஹாய் ஜூன். வயன் நீ போய் அவன் பக்கத்தில் நின்றுக்கோ. என்ன நானா? நீ போய் அவன் பக்கத்தில் நின்றுக்கோமா. ஆண்டி இல்லை, இட்ஸ் ஓகே, நான் இங்கே நிற்கிறேன். வயன் நான் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போய் அவன் பக்கத்தில் நில்லு. ஆண்டி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நீ எதுக்காக இப்படி ஷை ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவன் பக்கத்தில் நிற்க வச்சிட்டாங்க. அவனும் ஷாக்கிங்காக அவங்கள பார்த்துட்ருக்கான். என்ன எல்லோ ட்ரெஸ்ஸுடி இது? மூட்டு கேக் கட் பண்ணுறா. அவனும் கேக் கட் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை எடுத்துகிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா அங்கேருந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒயின் கூட்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவனோட ஐஸ் இன்னும் வைடாகுது. நீங்களும் பேய் முழிச்சிட்ருக்கீங்க. ஃபைனலி அவன் உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டான். நீங்களும் அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு பீஸை ஓட்டி விடுறீங்க. என்ன இளவுடி பண்ணிகிட்ருக்க? மூடிட்டு சாப்பிட்ற எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி நிற்கிறீங்க. அப்பா சாமி ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி சைடில் போய் நிற்கிறீங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு வயன் இவ்வளோ நர்வஸ் ஆகுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான், நிறைய பேர் இருக்காங்களா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சான்ஸ்லாம் எந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது கிடைக்குமா? அவங்க ஃபேமிலியே அவனுக்கு கேக் ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. அவன் பக்கத்தில் போய் நிற்க சொல்கிறாங்க. வா, அவங்க அம்மா சச்ச ஸ்வீட் இல்லை? ஆமாம், அவங்க ரொம்ப ஸ்வீட் தான். வயன் உன் ஆள் பயங்கர ஜலஸில் இருக்காரி. யாருடி? அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை பிடிச்சி டர்ன் பண்ண வைக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஜின், இவர் எங்கடி இங்கே வந்தார்? ஜூனோட பர்த்டே பார்ட்டி, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டாம்ல, எப்படி வராமல் இருப்பார்? ஐயோ, இது எப்படி நடந்துச்சு? நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவர் இங்கே தான் இருந்தார் வயன். நாம் தான் இவ்வளோ நேரம் கவனிக்கல. அவ்வளோதான், நீங்கள் உங்கள் தலையிலே கையை வச்சுட்டு ஜூனை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் அங்கேருந்து உங்களே பார்த்து மறைச்சிட்ருக்கான். நாம் இங்கே எதுக்கு வந்தால் இங்கே என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. யாரோ எப்படியோ போங்கடா. இங்கே என் செல்லாக்குட்டியை காணோம். எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. ஐயோ, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். மை காட். யூனிஃபார்மில் பார்த்தா ஹாட்டாக இருக்கார், கேஷுவல்ஸில் பார்த்தா ஸ்வீட்டாக இருக்கார். இப்போது
வேறு லெவலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆரம் கிட்ட போகிறீங்க. அவரும் அங்கே இருக்க கெஸ்ட் கிட்டலாம் பேசிகிட்ருக்காரு. குட் ஈவினிங் அங்கிள். ஹாய் ஒயன். ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கூட பேசிகிட்டு இருந்த கெஸ்ட்லாம் உங்களே பார்த்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஆரம் வந்து உங்கள் கிட்ட பெண்ட் ஆகுறாரு. ஒயன், என்ன பண்ணிகிட்ருக்க? நான் உங்களை தான் பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து போ, அவங்களோட லுக்கே சரியில்லை. போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டுரு. நான் உங்கள் கூட தான் பேசிகிட்ருப்பேன். வயன், சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணு. போ, அங்கே போய் உன் ஃப்ரெண்டு கூட பேசு, இல்லைன்னா ஜூன் கூட பேசிட்டுரு. அங்கிள், நான் இங்கே வந்ததே உங்களை பார்க்க தான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து ட்ராக் பண்ணிட்டு வராரு. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? உன்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இது ரொம்ப தப்பாக இருக்குது. உன்னோட ஆக்டிவிட்டீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படிங்க அவர் கிட்ட போகிறீங்க. அவரும் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் அவரோட ஷர்ட் பட்டனில் கையை வைக்கிறீங்க. அப்போ அவர் உங்களோட கையை தட்டி விட்டுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே எல்லோரும் இருக்காங்க. உன்னை என்னை எப்படி பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. அங்கிள், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, அதான் எனக்கு தேவை. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் சொல்லட்டா? நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. எப்படி இந்த வயசுலேயும் நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க? அங்கிள், சாரி, நான் இனிமேல் உங்களை அங்கிள்னு கூப்பிட போகிறதில்ல. டார்லிங், நல்லா இருக்கா? அப்போ அவர் அவரோட ஃபோர்ஹெட்டில் கையை வச்சு ரப் பண்ணுறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ நீங்கள் அவரோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. வாட் த ஃபக் ஆர் யூ டூயிங் ஒயன்? என் கையை விட்டு. அங்கிள், எங்கே போகிறீங்க? நான் உங்களுக்கு வச்ச பேர் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. கையை விடுன்னு சொன்னேன். நீங்கள் என் பேர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஒயன், திஸ் இஸ் யுவர் லிமிட்ஸ். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. நீ விளையாடுறதுக்கு நான் கரெக்டான ஆள் இல்லை. வேறு யார் கூடயாவது போய் விளையாடு. என் கையை விடு. அப்போ நீங்களும் அவரோட கையை விட்டுட்டீங்க. போகிற அவரே பார்த்து ஸ்மிர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் எப்படியே பார்ட்டி ரன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ்ட் எல்லாம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் உங்களையே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, உங்களோட ஜின் சார் தான். ஐயோ, இந்த ஹேண்ட்ஸமன் என்னையும் முறைக்கிறாரு. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறீங்க. ஓ ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம் வேன், இந்த கிளாஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கிறியா? ஓகே ஆண்டி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கிளாஸஸ், அப்புறமா அங்கே இருக்க திங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜூன், கொஞ்சம் ஒயனுக்கு ஹெல்ப் பண்ணுறா? ஓகேம்மா. அச்சோ, ஹலோ, நான் இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போவா? இப்போ என்னால் எப்படி வர முடியும்? ஓ, ஐம் சாரி. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்துச்சு. இப்போ என்னால் எப்படி வர முடியும்? சரி சரி, நான் வரேன். ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். வயன், என்னடா? நான் கிளம்புறேன்டி, மேனேஜ் பண்ணிக்கோ. ஏய், என்ன நீ? என்ன நடிக்காத, ஆக்டிங் பண்ணாத, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீ தாண்டா இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஏய், அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீ கொஞ்சம் மூட்டு இருந்தாவே போதும். பாய். அப்புறம் இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிவிடு. மார்னிங் போ. என்ன, என் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாய். போய் தொலை.
அப்போ அவங்க தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறான். வலிக்குதுடா எருமை. சரிடி பாய் அப்படின்னு சொல்லி ஓடிட்டான். போகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுட்டே அங்கே இருக்க திங்ஸில் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. வயன் அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்லாம் வா. ஓ ஆண்டி எனக்கு வேணாம், எனக்கு இப்போவே என்னோடய ஸ்டமக் ஃபுல்லாக இருக்குது. என்ன சாப்பிட்ட அப்படி? ஆண்டி நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டேன், எனக்கு எதுவும் வேணாம். ஓ சரி நான் உனக்கு மில்க் தரட்டுமா? ஓ இட்ஸ் ஓகே ஆண்டி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் மில்க் பாயில் பண்ணி குடிக்கிறேன். யூ ஆர் ஸோ ஸ்வீட். ஆமாம் என்னோடய லெக்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் கொஞ்சம் கூட நடக்க முடியாது. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ மறக்காமல் மில்கை குடிச்சிரு. அப்புறம் உன்னோட கம்ஃபியருக்கு சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. என்ன இதோ இந்த ரூம் தான் உனக்கு. ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு குட் நைட் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் அவங்களோட ரூமில் போய் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்க்குறீங்க பார்த்தா ஆரம் தான். அவரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கேஷுவல்ஸில் கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. நீங்கள் அதை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. டார்லிங் அது யாரோட ரூம்? என்னோடய ரூம். அப்போ அது ஆன்ட்டியோட ரூம். 2 ரூமா? நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்க மாட்டிங்களா? இல்லை நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்போம். ஜஸ்ட் என்னோடய ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இல்லை எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. ஏய் என்ன வந்து என்ன தான் உன் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, போய் ஃபஸ்ட்டு உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, அப்புறம் வந்து ஏதாவது டின்னர் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணுறாரு. நீங்களும் உங்களோட ரூம்குள்ளே போயிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு நீங்கள் கொண்டு வந்து கம்ஃபியாரை வேர் பண்ணுறீங்க. இதெல்லாம் வேர் பண்ணணும்னு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு உங்களை கண்ணாடியில் டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கீங்க. அங்கிள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. அப்போது ஆரம் வந்து உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் குட்டியாக ஒரு ஷர்ட் போட்டுட்டு கீழே ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்ருக்கீங்க. இங்கே பார்க்குறக்கே ஒரு சின்ன ஸ்கூல் போன மாதிரி தெரியுறீங்க. அவரே டக்குன்னு அவரோட ஹெட்டை டர்ன் பண்ணிக்கிட்டாரு. அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. அவரும் அங்கேருந்து அங்கே இருக்க அந்த பாட்டில்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அங்கிள் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? தேவையில்ல. அங்கிள் நீங்கள் மட்டும் தனியாக செஞ்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே இருக்க பாட்டில்ஸில் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்புறம் அங்கே இருக்க திங்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. வெளில செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. லானில் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. வா அதை நம்ம போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா மழையில் நனைஞ்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட போகிறீங்க. அப்போ அங்கே இருக்க திங்ஸ்லாம் வேகமாக உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்ருக்கீங்க. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபாஸ்ட்டாக வரீங்க. அப்போது உங்களோட திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவர் நல்லா மழையில் நனைஞ்சிட்டாரு. அவரோட ஹேர்லாம் வெட்டாகி அவர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹாட்டாக தெரிகிறாரு. நீங்கள் அவரையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. என்ன அங்கிள் நீங்கள் பார்க்க ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க. என்னதான் பண்ணிகிட்ருக்க நீ? எனக்கு புரியல. என்ன ட்ரை பண்ணுற? இப்போ அதை சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அங்கே இருக்க கவுச்சில் உட்கார வைக்கிறாரு. சொல்லு என்ன உன் பிரச்சனை? என்ன ட்ரை பண்ணுற என்கிட்ட? அதான் சொல்லணே அங்கிள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வயன் நீ என்கிட்ட ப்ளே பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது நீ என் கூட ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு. என்ன வேணும் உனக்கு? டைரெக்டாக என்கிட்ட சொல்லு. நீங்கள் தான் வேணும். வயன் என் கூட விளையாடாதன்னு நான் சொன்னேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணுறியா?
அதுக்காக என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் என் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கியா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக பேசு. எனக்கு இந்த விளையாட்டு சுத்தமாக பிடிக்கல. டார்லிங், நீ ரொம்ப ஸ்மார்ட். கரெக்டு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். பட் அதுக்காகலாம் நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணல. நான் நிஜமாகவே சொல்கிறேன், ஐ லைக் யூ. ஏன்னு தெரியல, நான் இத்தனை வருஷமாக சிங்கிளாக தான் இருந்தேன். எனக்கு யாரை பார்த்துமே இப்படி ஒரு அட்ராக்ஷன் வந்ததில்லை. என்னன்னு தெரியல, என்னோடய அட்ராக்ஷன் மொத்தமும் உன் மேலே வந்திருக்கு. நீ என்னை விட பெரியவனாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, பட் ஐ வாண்ட் யூ. என்ன? ஆர் யூ ஸ்டூபிட்? என்ன பேசிகிட்ருக்க நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ சின்ன பொண்ணுன்றது இதுலேருந்தே நல்லா புரியுது. உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இன்னும் வரல. கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசு. நீ இப்போ சின்ன பொண்ணு, அதனால் நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு கரெக்டாக தான் தெரியும். பட் இது ரொம்ப தப்பு. உனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். உன்னோட ஃபீலிங்ஸ் அது எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து அவனோட டேடி, நான் வந்து உன்னோட அங்கிள், சூன் டு பி உன்னோட ஃபாதர் இன் லா. புரியுதா? என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் ப்ளே பண்ணாத. நானாக இருக்கத்தட்டு உங்ககிட்ட இவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்ருக்கேன். வேறு யாராவது இருந்தால் நடக்கிறதே வேறு. எனக்கு தெரியும் டார்லிங், நீ இப்படி தான் பேசுவேன்னு. ஐ திங்க் ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட், ரைட்? இல்லை. சரி வா, டின்னர் சாப்பிடு. எனக்கு வேணாம். அப்புறம் சாப்பிடலையா என்ன? இல்லை, எனக்கு பசிக்கல. நான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டேன். எனக்கு டாமி ஃபுல்லாக இருக்குது. சரி வா, மில்க் அது குடி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. இங்கே எதுக்கு வந்த? நானே எடுத்துகிட்டு வரேன், நீ போய் வெயிட் பண்ணு. அப்போது கரண்ட் ஆஃப் ஆகுது. அங்கிள், கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு அங்கே பயமாக இருக்குது. நல்லா நடிக்கிற. நில்லு, நான் உனக்கு மில்க் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். குடிச்சிட்டு போய் நல்லா அமைதியாக தூங்கு. என்ன? அப்போது நீங்கள் அவர் கிட்ட போய் நின்றுட்டு எட்டி பார்த்துட்ருக்கீங்க. என்ன போடுறீங்க இதில்? கொஞ்சம் நட்ஸ். உனக்கு நட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் டைட் ஆகும். அங்கிள், ஆனால் உண்மையாக சொல்லட்டா, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல்சோ ஃபன்னி அண்ட் ஆல்சோ டூ ஹாட். ஐ காண்ட் ஹேண்டில். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டுருக்கியா? அப்புறம் அந்த மில்கை எடுத்து கிளாஸில் போர் பண்ணுறாரு. அப்புறம் இரு, உனக்கு சாக்லேட் மில்க் பிடிக்குமா? அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் சாக்லேட் பவுடர் எடுக்கிறாரு. அது மேலே ரேக்கில் இருக்குது. அங்கிள் வெயிட், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த கிச்சன் கவுண்டர் இருக்கும் இல்லையா, அது மேலே ஏறிட்டீங்க. அது மேலே இருந்து அந்த சாக்லேட் பவுடர் எடுக்கிறீங்க. ஆரம் வந்து கீழே நின்றுட்டுருக்கார் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட்டான ஸ்கர்ட் தானே போட்டுட்ருக்கீங்க. உங்களோட தைஸ், உங்களோட இன்னர் தைஸ், அப்புறம் உங்களோட இன்னர்னு சொல்லி எல்லாமே விசிபிள் ஆகுது. அவர் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிட்டாரு. ஒயன், கீழே இறங்கு. இருங்க அங்கிள், எடுக்கிறேன். போதும், நீ எடுத்த வரைக்கும் போதும், கீழே இறங்கு. அங்கிள், நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறேன், நீங்கள் என்னை பிடிச்சிக்கிறீங்களா? என்ன? கீழே இறங்கு. என் குழந்தையா? ப்ளீஸ். ஏய், விளையாடாத, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறீங்க. ஏய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவரை நெக்கை பிடிச்சிட்டிங்க. அவரும் டக்குன்னு உங்களை ஹோல்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, அவ்வளோ பெரிய பொண்ணு ஜம்ப் பண்ணால் என்ன ஆகும்? ஆரம்க்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. நீங்களும் அவர் மேலேயே விழுந்துட்டீங்க. யூ அங்கிள், என்ன நீங்கள் பார்க்குறதுக்கு தான் பாடி பில்டரா? இப்படி கீழே விழுந்துட்டீங்க. ஏய், வாயை முடிச்சு எழு. நான் எழ மாட்டேன். எந்திரி. நான் எழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே படுத்துட்ருக்கீங்க. ஏய், எந்திரி.
எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் எந்திரி. என்ன ஆகுது? எந்திரின்னு சொன்னேன். அப்போது அவரோட ஃபேஸை ஆட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் உங்களோட 2 கையை வச்சு அவரோட ஃபேஸை ஸ்டாப் பண்ணுறீங்க. என்ன? டார்லிங், ஐ காண்ட் ரெசிஸ்ட் யுவர் ஹாட்னஸ். நீ சொல்கிறது கரெக்ட் தான். நீ என்னோட ரொம்ப பெரியவன். ஆனால் ஏன் எனக்கு உன் மேலே இப்படி ஒரு அட்ராக்ஷன்? அப்பா அவரும் உங்களோட ஐஸே பார்த்துட்ருக்காரு. ஈவன் யூஆர் மேரிட். பட் ஏன் எனக்கு உன் மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ்? டே பை டே ஐ காண்ட் ரெசிஸ்ட். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பென் பண்ணி அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவரோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. நீங்கள் கண்ணை மூடி உங்களோட லிப்ஸை அவரோட லிப்ஸில் மூவ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களோட ஃபேஸை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய், என்ன பண்ணுற? அங்கிள் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ, ஐ காண்ட் ரெசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணி மூவ் பண்ணுறீங்க. ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. ஒயின், இது ரொம்ப தப்பு. என்னாலே முடியல, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் இது இப்போவே ஸ்டாப் பண்ணிவிடு. உன்னோட ரூமுக்கு போ. ஏழு. டார்லிங், ஐ காண்ட். என்னதான் உன் பிரச்சனை? எழுடி அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அவரும் உங்களையே பார்க்குறாரு. அப்புறம் உங்களோட ஷோல்டரை பிடிச்சி ஷேக் பண்ணுறாரு. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க நீ பண்ணுறது ஒன்று கூட சரியில்லை. உன்னோட லுக்கும் சரியில்லை, உன்னோட பேச்சும் சரியில்லை, உன்னோட பிஹேவியர் அது சுத்தமாக சரியில்லை. அப்போ உங்களோட ஷோல்டர் மேலே இருக்க கையை தட்டி விடுறீங்க. அவர்கிட்ட போய் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி புல் பண்ணுறீங்க. என்ன சரியில்லை? எல்லாமே சரியாக தான் இருக்குது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. இந்த ஃபீல் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. பட் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா யாராலையும் என்கிட்ட இருந்து அதை பறிக்க முடியாது, என்னை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ. நோ மேட்டர் வாட், ஐ வாண்ட் யூ ஒன்லி. ஐ லவ் யூ, ஐ வாண்ட் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிப் டோவில் நின்று ஹெட்டப் பண்ணி அவரோட லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறீங்க. அவர் வைட் ஐஸில் பார்த்துட்ருக்காரு.